பெண்கள் உடைமாற்றும் அறையில் இருந்து கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த கேமராக்களில் 120 வீடியோக்கள் பதிவாகி இருக்கிறது என பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வீரகுமரன். வீரகுமரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அதற்கு அக்னி தீர்த்தங்களை எதிர்த்தாப்பிய ஒரு தனியார் அந்த அறையில் இரண்டுக்கும் மேற்பட்ட கேமரா பொருத்தப்பட்டது தெரிய காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அதை தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த கைபேசி மற்றும் கேமராக்கள் மெமரி கார்டுகள் அனைத்தும் காவல்துறையினர் கைப்பற்றப்பட்டு சைபர் கிரைம் போலீசாரால் தற்போது சோதனை செய்யப்பட்டு வந்தது. இந்த சோதனையில் புதிய தகவலாக அந்த மெமரி கார்டு மற்றும் கைபேசியில் 120 வீடியோகள் என்பதை தெரிய இருப்பதாக முதல் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அந்த மேலும் அவர்கள் அந்த வீடியோக்களை யாருக்கு அனுப்பி இருக்கிறார்கள் மற்றும் அவர்களோடு இடையான தொடர்பில் உள்ளனவா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த கடையோட உரிமையாளர் மற்றொருவராக இருப்பதன் காரணமாக ஒப்பந்தத்திற்கு அடிப்படையில் அந்த கடையை எடுத்து நடத்தியிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தை எடுத்து நடத்தியதன் விளைவாக அந்த கடையை தற்போது காவல்துறையினர் கூட்டி சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்த நடவடிக்கையானது வருவாய்த்துறை அலுவலருடன் இணைந்து சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த கடை உரிமையாளருக்கு தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் ராமேஸ்வரம் நகராட்சி மூலியமாக அங்கங்கு பெண்கள் உடைமாற்றும் அறை நிறுவப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பகுதியில் அந்த உடைமாற்றும் அறை உரிய பாதுகாப்பு இன்மையாக இருப்பதன் காரணமாகவும் தூய்மையற்ற நிலையில் இருப்பதாகவும் அப்பகுதியில் பெண்கள் உடைமாற்றுவதற்கு அச்சப்படுகின்றனர். அதனால் தனியார் உடைமாற்றும் அறைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். இப்பகுதியில் நேற்று ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இது குறித்து இங்க என்ன பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, இங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா பொதுமக்களுக்கு நல்ல உரிய பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ராமேஸ்வரம் பகுதி இந்தியாவிலே ஒரு மிக முக்கியமான ஒரு புண்ணிய தலம் செய்வார். ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் இருக்கு. இந்த ராமேஸ்வரம் கோயில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40,000 50,000 பேர் பகுதிக்கு வர்றாங்க. சுற்றுலா பயணம் வர்றாங்க, பக்தர்கள் வர்றாங்க. அது ராமேஸ்வரம் கோயில அரவிந்த கணக்கெல்லாம் முக்கியமா எல்லாருமே குளிப்பாங்க. இங்க குளிச்சுட்டு தான் சாமியோட பொருள் வழக்கம். இது ஒரு மரபா இருக்கு. அப்ப இங்க 40,000 பேர் 50,000 பேர் குளிக்கிறாங்க சொன்னாங்க. இந்த உடை மாற்றுவதற்கான அறையை ராமேஸ்வரம் நகராட்சி ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப ராமேஸ்வரம் நகராட்சி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10க்கு 10 சின்ன ஒரு தகரத்துல அடைச்சி வச்சு துணி மாற்றும் அறைன்னு சொல்லி ஒரு பலகை வச்சிருக்காங்க. அந்த 10க்கு 10 இருக்கக்கூடிய அறை கூட என்ன சில முறையாக பராமரிக்கப்படலை. அது துணிமணிலாம் அழுக்கு அப்படிதான் கிடக்கும். அதனால மக்கள் அதுக்குள்ள போக முடியல. அதை அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க. சரி, நகராட்சி நடவடிக்கை எடுக்கல. நிர்வாகம் மாதத்துல 1 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வருது ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு. அப்ப ராமநாத சுவாமி திருக்கோயிலோட இடங்களே கடற்கரையில இருக்கு. அப்ப அந்த ராமநாத சுவாமிக்கு சொந்தமான இடங்கள்லயே இருக்கணும். இலவசமா துணி மாற்றுவதற்கான அறைகளை கட்டிட்டு இருக்கணும். குளிப்பதற்கு கழிவறை, இந்த வசதிகள்லாம் ராமநாதபுரம் நகராட்சி பண்ணல, ராமேஸ்வரம் நகராட்சி பண்ணல, ராமநாத சுவாமி நிர்வாகத்துல இருந்து பண்ணல. இப்படி ராமேஸ்வரம் நிர்வாகமும் ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகத்துல இவங்க பண்ணாதனாலதான் என்ன பண்றாங்க, தனியார் தன்னை இஷ்டத்துக்கு போல எந்த விதமான அங்கீகாரமே பெறாம அரசாங்கத்துல எந்த அங்கீகாரம் முடியாது. அவங்க யாரு வேணாலும் உடைமாற்றம் அடைய வைக்கலாம், யாரு வேணாலும் கழிவறையை வச்சுக்கலாம், தண்ணி எடுத்து புறா ஒட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு நிலை இருக்கு. அப்ப இதுல அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலைத்துறை இதுல சிறப்பு கவனம் செலுத்தி இதுக்கு உடைமாற்று மறைய இந்து சமய அறநிலைத்துறையில இந்த பக்கத்துல இடம் இருக்கு, அங்க பெண்களுக்கு இலவசமாக கட்டி கொடுப்பதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்யணும். ராமேஸ்வரம் நகராட்சி என்ன செய்யணும், குளிப்பதற்கு தண்ணி, பெண்களுக்கு உடைமாற்று அறையை தேர்வு பண்ணி கொடுத்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமே வராது. இதை தடுக்க நடவடிக்கை தொடர்ந்து பகுதியில் கேட்டுக்கொண்டு உடைமாற்றும் முறைகள் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் அது முறையான பாதுகாப்பற்ற முறைகளும் சிறிய அளவிலாக இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் பயன்படுத்துவதற்காக அறைகளும் கட்டி வைக்கின்றன. அதுவும் கேப்பாரற்று கேட்கக்கூடிய அவல நிலைக்கு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக்கரை தற்போது தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதாவது ராமேஸ்வர திருக்கோயில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மற்றும் ராமேஸ்வரம் நகராட்சிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமரன்.